Today I'm going to tell about 19th திவ்யதேசம் திருக்கூடலூர் என்னும் மதுரை பெருமாள் கூடல் அழகர் வீற்றிருந்து திருக்கோளும் கிழக்கே திருமுக மண்டலம் மதுரவள்ளி தாயார் மதுரவள்ளி மரகதவள்ளி வரகுணவள்ளி நாச்சியார் விமானம் அஷ்டங்க விமானம் தீர்த்தம் ஹேமத் புஷ்கரணி சக்கர தீர்த்தம் பிரதிக்ஷம் பிறகு மகரிஷி சௌதிகள் பெரியாழ்வார்கள் மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார்கள் திருமிசை ஆழ்வார்கள் 2 பாசனங்கள் பாடியுள்ளார்கள். இது மதுரை மாநகரிலே அமைந்துள்ளது. 4000 திவ்ய பிரபத்தில் முதலில் ஓதுகிற பல்லாண்டு திருப்பல்லாண்டு பாடப்பட்ட ஊர். தமிழ் வளர்த்து தெற்கு திக்கே பெருமை சேர்த்த ஊர் மதுரையில் மாநகரம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமையாக உள்ள மதுரை நகரம். பாண்டியத்திற்கு தலைமை பீடமாக இருந்தது மதுரை நகரம். இப்படி வடமதுரை தென்மதுரை ஏற்றமோ அப்படித்தான் தென்மதுரைக்கு ஏற்றம் கூடலூர் திருக்கூடல் மாநகரம். ஏன் திருக்கூடல் என்ற பெயர் வந்தது? இந்த ஊரு ஒரு கடல் மாநகரம். கிருத்தாமாலிகா என்ற நதி ஆகாசத்திலிருந்து இந்த வையகத்தை நோக்கி வந்தபடியால் வைகை என்று மருவி இருக்கிறது. இவர் அம்மாள் நோக்கி வந்தார் அல்லவா? இவர் இருந்த 2 இடத்தில் கூடுகிறாள். வைகை ஆறு இருக்கிறபடியால் மதுரை மாநகரத்து கூடல் மாநகரம். அவள் மாலையாக ஓடுகிறபடியால் வடமொழியில் கிருத்தமாளிகா என்ற பெயர். மாலையாக பொலி ஓடுகிறாள், சுற்றி வட்டமாக ஓடுகிறாள். அதனால கிருத்தமாக வைத்து தோல் நோக்கி வந்தவையால் மதுரை என்று சொன்னால் ரொம்ப இனிமையான ஊர். மதுரை மாநகர்ல எல்லா யுகத்திலும் பகவானுடைய சம்பந்தம் பெற்ற உலா ஊர். எந்த தெய்வத்தை போல ஆசரிக்கப்பட்டபடியால் பெருமாளே பிரம்மதேவனுடைய கிருத்தா யுகத்தில் பிரம்மதேவனுடைய மகன். அவனை நோக்கி விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட அதுதான் கூடல் மாநகரத்து கோபுரம். கூடல் அழகர் பெருமாளை தரிசனம் செய்கிறோம். திருவிழா யுகத்தில் கிருத்து மகாராஜா எல்லா தலங்களிலுமே அவன் நோக்கி மேலே விமானத்தில் மேற்கொண்டு மரக்காலில் எங்கி இறங்கி அவரால் ஆதரிக்கப்பட்ட கூடல் மாநகரத்து பெருமாள். துவாரகத்தில் அம்பரீஷ் மகாரிஷி வழங்கப்பட்ட பெருமாள் கூடல் பெருமாள். கலியுகத்தில் புருஷமன்னன் என்று அவனுடைய மகன் இந்திரதுச்சன், அவனுடைய மகன் மல்யுஜ பாண்டியன் என்றும் என்ற பெயர். மல்யுஜ பாண்டியனுக்கும் நெருக்கம். பாண்டிய மன்னர்கள் மீன்கொடி இமயமலையர் போய் ஜெயித்து மீன்கொடி நாட்டிவிட்டு வந்தார்கள். அவ்வளவு பெருமையுள்ள ஊர். மல்யுஜ பாண்டியன் பெருமாளை தரிசனம் செய்து நிரம்ப கைகாரிகள் செய்துள்ளார். கூடலில் இருக்கும் அழகான எம்பெருமாள் கூடல் அழகர் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். கீழ்த்தலம் மேல்தலம் என்று 2 தலம், இப்போது 3 தலமாக உள்ளது. விமானம் அதே போல இங்கேயும் அஷ்டங்க விமானம். 3ஆம் தலத்தில் 8 ரங்கநாதனோடு இங்கே வீற்றிருந்த திருக்கோலம். ரங்கநாதனோடு கீழே வீற்றிருந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி மூதேவி மாச்சியாருடன் முதல் தளத்தில் நின்று திருக்கோலம். சூரிய நாராயணனாக நின்ற திருக்கோலத்தில் சூரிய நாராயணன் இருக்கிறார். 2ஆம் தளத்தில் ஸ்ரீமன் சயன கோலத்தில் இருக்கிறார். உற்சவர் வீஷக சுந்தரராஜ பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். மதுரை சந்தரில் இருக்கும் கூட்டம் அவ்வளவு உற்சவம் மிகவும் விமர்சையாக நடக்கும். உற்சவம் என்பது பகல் 10 ராப்பத்து உற்சவம். 10 திருநாள்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா? திருநாளில் கேள்விப்பட்டும். ராப்பத்து என்பது வைகுண்ட ஏகாதசி. அதற்கு 10 நாள் முன்பு பகல் 10, அதற்கு 1 நாள் முன்பு இப்போது ஒரு பெரிய உற்சவம் நடக்கும். பெரியார்கள் இந்த தேசத்துக்கு வந்தார். வல்லபதேவன் என்ற பாண்டியன் மன்னன் யார் முதல் கடவுள் என இருக்க வேண்டும் என்று காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வல்லப நம்பி என்ற ஆச்சாரியர் எடுத்து கேட்டார். எல்லோரையும் கூப்பிட்டு வித்வான்கள் வந்து முடிவெடுக்கட்டும் அவர் சொல்லிவிட்டார். பெரியாழ்வார் வந்தார். அவர் என்ன உண்டோ பேசுவாங்க சொல்லி திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவர்தான் ஜெகத்தினை ஆள்கிறார். பாண்டியனானன்
ஊர் முழுக்க முதல் கடவுளாக இருக்க வேண்டிய என்பதை சொல்லி வல்லப நம்பி என்ற ஆச்சாரியர் எடுத்து கேட்டார். எல்லோரும் கூப்பிட்டு வித்வான்கள் வந்து முடிவெடுக்கட்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். பெரியாழ்வார் வந்தார். அவர் என்ன உண்டோ அதை சொல்லி திருமால் சிறுமன் நாராயணன் அவர்தான் ஜெகத்தினை ஆள்கிறார், பார்க்கிறார், ஸ்தாபிக்கிறார். எல்லாரும் தெரிந்து போய்விட்டது. ராஜா என்ன வைத்திருந்தார். அடுக்கும் போல பொற்குழி மெதுவாக இறங்கியது. அதை எடுத்துக்கொண்டார் பெரியாழ்வார். அவர்தான் ஜெயித்து விட்டார். பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று இனிய சங்கெடுத்து வேண்டியது வேதங்கள் ஓதி விரிந்து பாதங்கள் 10 பாதங்கள் யாமுடைய 10 ராஜா ஆணை போல் பெரியாழ்வார் ஏற்றினார். அப்படியே வலம் புரிந்து ஜெய 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 வெற்றி வெற்றி என்று நம் குழந்தைக்கு எவ்வளவு பெருசு நடக்கிறது என்று பார்க்கிற கருட வாகனத்தில் ஆகாச பெருமாள் தோன்றுகிறார். பார்த்து அழகர் திகைத்து போய் இந்த துஷ்ட தேசத்தில் தொட்ட கெட்ட சக்தி கெட்ட காலத்தில் எல்லோர் கண்களிலும் வருவாய், எல்லோர் கண்களிலும் ஏதோ மாதிரி இந்த கண்ணு அந்த கண்ணு அதுல இந்த கண்ணு என்று சொல்லி இருந்தால் பேரழகை பார்த்து என்ன ஆகும் என்று வியாசக சுந்தரராஜ பெருமாள் ஆனால் யானை போல் இருக்கும் மணியை எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்ட திருத்தோல் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு செப்பிய திருக்காப்பு அடியோன் நின்னோடும் பல்லாண்டு வடிவாய் நின் மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வல்லொரியும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முகுந்து அப்பாச்சசனியும் பல்லாண்டு என்று அங்கிருந்த அதிலிருந்து திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்துக்கு முன்னிலும் மோதப்படுகிறது. வேதத்திற்கு எப்படி ஹரிவோம் என்று சொல்ல ஆரம்பித்து ஹரிவோம் என்று சொல்லித்தான் முடிப்பார்கள். அதுபோல இது தமிழ் அல்லவா? இந்த 4000 எங்கு சென்று ஆரம்பித்தாலும் முதலில் இந்த திருப்பல்லாண்டு சொல்லணும், இந்த திருப்பல்லாண்டு சொல்ல வேண்டும். அது வேதத்திற்கு ஓம் என்பது போல உள்ளத்திற்கும் எல்லாம் சுற்றாக. அதனால் இந்த கூடல் மாநகரத்துக்கு ஏற்றம் மொத்த தமிழ் திவ்ய பிரபந்தத்திற்கு முதல் பல்லாண்டு பிறந்ததோ இந்த ஊர்தான். ஓதுப்படுவதில் முதல் திருப்பல்லாண்டு பாடப்பட்டது இந்த ஊர்தான். பொய்கை ஆழ்வார் திருவந்தாதி கூடல் நகரத்து வியாசக சுந்தரராஜ பெருமாள் கூடலழகர் பெருமாளுக்கு திருவாடி பல்லாண்டு பாடி நாமும் அங்கிருந்து அவரை தரிசனம் செய்வோமாக. அங்கிருந்து அடுத்த கள்ளபிரான் கள்ளழகர் அழகனோடு எழுந்திருக்கிறார் பஞ்சோலை என்றும் அழகன் மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். நாமும் இந்த கூடலகரை சென்று சுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்து சந்தோஷமாக இருப்போமாக. ஓகே பாய்.